உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். முந்திரி கொத்து. பேரை கேட்டாலே சாப்பிடும் போல இருக்குங்களா? ஏன்னா இது நம்ம கேட்டிருக்கோமே தவிர நிறைய சாப்பிட்டுருக்க மாட்டோங்க. இது உண்மையிலேயே நம்மளுடைய ஒரு பழம்பெருமான ஒரு பண்டம். இது தென் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சுவையான ஒரு இனிப்பு. தென் தமிழ்நாடு, கேரளா மற்றும் இலங்கையில இது ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு நல்ல தின்பண்டம். ஏன்னா இதுல முழுக்க முழுக்க குழந்தைங்களுக்கு உண்டான ஒரு சத்தான விஷயங்கள் இதுல இருக்கு. அதாவது பாசி பருப்பை வெள்ளத்து கூட சேர்ந்து சிறு சிறு உருண்டைகளா போட்டு பொரிச்சு எடுத்தோம்னா அது பாசிப்பருப்பு, அந்த பச்சை பயிறுன்னு நீங்க நினைச்சீங்கனாலே உடம்புக்கு ரொம்ப நல்லது. பச்சை பயிறு அதுல வெல்லம் சேர்த்துடுறோம். வெல்லம் சேர்க்கும் போது என்ன ஆயிடுதுன்னா இரும்பு சத்து கிடைச்சிருது. அது கூட தேங்காய் சேர்த்துடுறோம். தேங்காய் சேர்த்துட்டீங்கன்னா தேங்காவும் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்படி பல நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா பொரிச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தா எல்லா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுக்கும் ஆஹா ஆரோக்கியமான ஒரு விஷயத்த குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வாங்க இன்னைக்கு நம்மளுடைய பழம் பெரும் முந்திரி கொத்து எப்படி செய்யறத இப்ப பார்க்கலாம். பச்சை பயிறு 1 கப், 1/2 கப் தேங்காய் துருவியது அல்லது டெசிகேட்டட் தேங்காய், 1/2 கப் வெல்லம், 1 தேக்கரண்டி சுக்கு பொடி அல்லது இஞ்சி பொடி, 1 தேக்கரண்டி ஏலக்காய் பொடி, 1 தேக்கரண்டி எள்ளு, 1 தேக்கரண்டி மஞ்சள் பொடி, 1 மேஜை கரண்டி கார்ன்ஃப்ளோர் அல்லது சோள மாவு, 1/2 கப் அரிசி மாவு, எண்ணெய் பொரித்தெடுக்க சிறிதளவு உப்பு சுவைக்கு. இப்போ முதல்ல நம்ம இந்த பச்சை பயிரை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கு நம்ம அடுப்பில் போட்டு வறுக்கிறதுனாலும் லேசாக ஒரு 2-3 நிமிஷம் வறுத்தா போதும். இப்போ நான் இதை மைக்ரோவேவ்க்குள்ளார மைக்ரோவேவபிள் பாத்திரத்தில் வச்சு வறுக்க போகிறேன். 3 நிமிஷத்துக்கு இதை நம்ம மைக்ரோவேவில் வச்சு எடுக்கலாம். இது சீக்கிரம் வறுபட்டுடும். அதனால நீங்கள் உங்களுடைய மைக்ரோவேவையும் அந்த நேரத்தையும் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்க இவ்வளோ அருமையா இது வறுபட்டுருக்குன்னு. நம்ம எந்த விதமான கஷ்டமும் படாமல் அழகாக 3 நிமிஷத்தில் இது வறுத்துட்டோம். இதனுடைய நிறம் மாற்றம் பாருங்க. பச்சை பயிறு ரொம்ப அழகாக வறுபட்டு லேசான ஒரு நிறம் மாற்றத்தில் இருக்கு. 3 நிமிஷத்துக்கு வச்சு எடுத்துருக்கோம். இது உங்கள் மைக்ரோவேவ்ல நீங்கள் 3 நிமிஷம் பாருங்க. அப்படி தேவைப்பட்டால் சிறிது குறைச்சோ அல்லது அதிகப்படுத்தியோ வச்சுக்கலாம். அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போறோம்னா ரொம்பவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த வெல்லத்தை மைக்ரோவேவ்ல வச்சு கரைச்சிட்டு வடிகட்டி அதுக்கப்புறமா நம்ம உபயோகப்படுத்த போகிறோம். அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்க சரியா 1 நிமிஷத்துலேயே நம்மளுடைய வெல்லம் முழுசுமா நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டி உபயோகப்படுத்தலாம். இப்போ வெல்லம் நல்லது கிடைக்குது, அதில் அழுக்கு இல்லை அப்படின்லாம் சொன்னாலும் எப்பவுமே இந்த முறையை நம்ம பின்பற்றினா என்ன ஆகும்னா சிறு அழுக்கு இல்லை அல்லது கிருமி இதுக்குள்ளார இருக்கிறது எடுக்கிறது தான் நல்லது. அப்போ என்ன ஆகும், நம்மளுடைய பண்டம் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் நல்லபடியாக வரும். இல்லாட்டி நல்ல வெல்லத்தை உபயோகப்படுத்தலைன்னா நம்ம செய்ய போகிற பண்டமே வீணாக போகிற அளவுக்கு வந்துடும். எப்பவுமே இந்த முறையை பின்பற்றுறதுக்கு கண்டிப்பாக யோசிக்காதீங்க. அதுவும் பாலில் ஊற்றும் போது நல்ல வெல்லம் இல்லை, அதில் சிறு அழுக்கு இருந்தால் கூட பால்லாம் சுலபமாக தெரிஞ்சிடும். பாலில் வெல்லம் ஊற்றும் போது கண்டிப்பாக அதை ரொம்ப குறைவான தீயில வச்சு வேற ஊற்றணும். சின்ன சின்ன விஷயங்களை எப்படின்னா கவனம் வச்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய செய்கிற பண்டங்கள் ரொம்பவே நல்லா வரும். இப்போ திரும்பவும் 2 நிமிஷம் வச்சிடலாம். கொஞ்சம் கூட கெட்டியான பதத்துக்கு இது வந்துடும். நம்ம பச்சை பயிரை வறுத்து ஆற விட்டுருக்கோம். இப்போ இதை மிக்சர் ஜாரில் போட்டு ரவைக்கு திரிச்சு எடுத்துக்கலாம். சில நொடிகள் பொறுத்திருந்து மிக்சர் ஜாரை திறக்கலாம். பாருங்க நம்மளுடைய பச்சை பயிர் ரொம்ப அழகாக அரைப்பட்டிருக்கு. இது அங்கங்கே ரவை மாதிரியும் சிறிய பொடித்த ரவை மாதிரி இருக்கு. இப்போ
நான் வந்து இந்த தேங்காய் பொடியை வறுக்க போகிறேன். இங்கே எங்களுக்கு இந்த தேங்காய் பொடி கிடைக்கிறதுனால நான் இந்த தேங்காய் பொடி உபயோகப்படுத்துகிறேன். ஆனால் நீங்கள் வந்து ஃப்ரெஷ் தேங்காய் உபயோகப்படுத்துறீங்கன்னா மைக்ரோவேவில் கொஞ்சம் கூட அதிகமாக 1 அல்லது 2 நிமிடங்களுக்கு வைக்க வேண்டியிருக்கும். பாருங்க, நான் 1 நிமிஷத்துக்கு தான் வச்சு எடுத்திருக்கேன். லேசாக வறுப்பட்டிருக்கு. நீங்கள் ஃப்ரெஷ் தேங்காய் உபயோகப்படுத்துனீங்கன்னா கொஞ்சம் கூட அதிகமாக 1 அல்லது 2 நிமிடங்களுக்கு வச்சு எடுத்துருங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் கலந்து உருண்டைகள் பிடிக்கலாம். தேங்காய் பூ, சுக்குத்தூள் அல்லது இஞ்சி பொடி, எள்ளு, ஏலக்காய் பொடி, நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. இந்த வெல்லம் வந்து ஒரு சாதாரண அளவுக்கு சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு மிதமான இனிப்பு இருக்கும். இது இல்லை ரொம்ப இனிப்பாக வேணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு முறை இதை செய்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் வந்து அடுத்த முறை கொஞ்சம் கூட அதிகமான வெல்லத்தை சேர்த்துக்கலாம். பார்த்தீங்களா, அழகான கலவை தயாராகிடுச்சு. இப்போ நம்ம இதை சிறு உருண்டைகளாக உருட்டி வச்சிடலாம். எப்போவுமே ஒரு மிதமான அளவில் நம்ம சிறு உருண்டைகளாக இதை செய்துக்கிட்டோம்னா இது வீணாகிறத தடுக்கலாம். சில பேருக்கு பிடிக்கலை அப்படின்னும் போது பெரிய உருண்டையாக இருந்தால் சாப்பிட கஷ்டப்படுவாங்க. அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு சிறிய அளவு அல்லது மிதமான அளவுக்கு உருண்டைகளை உருட்டிக்கலாம். இப்போ மொத்தத்தையும் உருண்டைகள் சின்ன உருண்டைகளாக உருட்டி இப்படி வச்சுக்கோங்க. பாருங்க, நம்ம சிறு உருண்டைகளை தயார் பண்ணிட்டோம். இப்போ அடுத்ததாக நம்ம மாவு தயார் பண்ணி இதை மாவில் முக்கி அழகாக பொரித்து எடுத்துடலாம். நம்மளுடைய உருண்டைகள் அழகாக தயாராகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுடைய தயாரான உருண்டைகளை இப்போது மேல் மாவில் போட்டு பொரித்து எடுக்க போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம அரிசி மாவை போட்டுக்கலாம். சோள மாவு எதுக்கு சேர்க்குறோம்னா நல்ல ஒரு மெதுவான ஒரு பதம் கிடைக்கும் மாவுக்கு, அதுக்காக சேர்க்குறோம். லேசான உப்பு, ஒரு நிறம் கொடுக்கறதுக்காக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்தது தண்ணி சேர்த்துடலாம். நம்மளுடைய உணவு பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப அருமையான உணவாக இருக்கும். எல்லாமே அதில் இருக்கும். அதாவது பச்சை பயிரில் உடலுக்கு தேவையான அனைத்து வைட்டமின்களும் இருக்குது. வெல்லத்தில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. தேங்காய் உடம்புக்கு நல்லது, வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. அரிசி சேர்க்கும் போது என்னாகும், அரிசியில் இருக்கிற ஸ்டார்ச் அல்லது கார்போஹைட்ரேட் வந்து உடம்புக்கு நல்லது. அதே மாதிரி எண்ணெய் கொஞ்சம் வேணும். நம்மளுக்கு கொழுப்பு சத்து கொஞ்சம் இருந்தால் தான் உடம்பு தாங்கும். அதனால எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறோம். இப்படி எல்லாமே இருக்கிற மாதிரி நம்மளுடைய பாரம்பரியமான உணவுகள் வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம முன்னோர்கள். அதனால் இதெல்லாம் மறக்காமல் நம்ம கண்டிப்பாக செய்து பார்த்து குழந்தைங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்ற விருப்பத்தில் தான் இதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இதுதான் சரியான பக்குவம். இப்போ வாங்க நம்ம முந்திரி கொத்துக்களை பொரிச்சு எடுக்கலாம். ஒரு வானலியில் தேவையான அளவு எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இது இதுக்கு முந்திரி கொத்துன்னு பேர் வந்துச்சுன்னா இப்படி 3 சேர்த்து நம்ம தயார் பண்ணியிருக்கிற மாவில் முக்கி பொரிச்சு எடுப்பாங்க. அப்போ தான் இது வந்து கொத்துகளாக இருக்கும். அதனால முந்திரி கொத்துன்னு சொன்னாங்க. ஒருவேளை நம்ம ஒன்று சாப்பிட்டா பத்தாது, 3 சாப்பிட்ணுன்ற நல்ல எண்ணத்தில் நம்ம முன்னோர்கள் அப்படி ஒரு காரியத்தை செஞ்சு நல்ல பேரை வச்சுருக்கலான்னு நினைக்கிறேன். அதனால் நம்மளும் அதே மாதிரி பின்பற்றுவோம். அப்புறம் ஒன்றாவும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்க போகிறேன். இது அரிசி மாவுன்றதுனால அப்பப்போ அடியில் போய் அமர்ந்துடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி அப்பப்போ இப்படி கலரி விட்டுக்கிட்டே இருங்க. எண்ணெய் சூடாயிடுச்சுன்னா பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். மிதமான எண்ணெய் சூடு இருக்கட்டும்.
இதை நீங்கள் எண்ணெயில் போடும்போது மேலே தெரிச்சிடாமல் பார்த்து போடுங்க. இங்கே பாருங்கள், சரியாக லேசாக நிறமாற்றம் ஏற்பட்டிருக்கு. அதாவது உள்ளே இருக்கிறது வேகிறதுக்கு அதில் ஒன்றுமே இல்லை, ஏன்னா அது ஏற்கனவே நம்ம தயார் பண்ணி வச்ச பயிறு தான். இப்போ மேல் மாவு வேகணும், அதனால கொஞ்ச நேரம் எண்ணெயில் போட்டோன்னே சிறிய நிறம் மாற்றம் அல்லது இந்த கொப்பளிக்கிற எண்ணெய் கொஞ்சம் அடங்கிச்சுன்னா அது வெந்துடுச்சுன்னு அர்த்தம். அப்போ நம்ம அதை எடுத்துடலாம். நம்மளுடைய முந்திரி கொத்துக்கள் தயாராகிடுச்சு. இதை நம்ம நல்லா ஆற விட்டுட்டு அப்புறம் பரிமாறலாம். என்ன நண்பர்களே, நம்மளுடைய சுவையான முந்திரி கொத்து தயாரானது பார்த்தீங்களா? நல்லா அழகாக 3 மூணாக பொரிச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி முந்திரி கொத்துக்களாக இது இருக்கும். இல்லை தனித்தனியாகவும் நம்ம வச்சுருக்கலாம். இது வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாதுங்க. அதனால் நீங்கள் நல்லா தாராளமாக உங்களுடைய ஒரு அழகான காற்று புகாத பாத்திரத்தில், ஜாடியில், கண்ணாடி பீங்கான் ஜாடி அல்லது எதுலையா நல்ல ஜாடியில் போட்டு மூடி வச்சிங்கன்னா 2-3 வாரங்களுக்கு கெடாது. குழந்தைங்க வேணுன்றப்போ விரும்பி எடுத்து சாப்பிடலாம். இதான அடுத்த நாளே இதனுடைய வெளிப்புறம் ரொம்ப கெட்டியாயிடுச்சு, உள்ள மெத்து மெத்துன்னு இருக்கு. நீங்க தப்பு நடந்துருச்சுன்னு நினைச்சு பயந்துக்காதீங்க. இதனுடைய செய்முறையே இப்படிதான், நீண்ட நாட்கள் இருக்கணும்ன்றதுக்காக இந்த முறையில தயாரிச்சிருக்கப்பட்டது. இது நிச்சயமா இந்த ஆரோக்கியமான பண்டத்தை உடனே செய்து உங்க குழந்தைங்களுக்கும் நண்பர்களுக்கும் கொடுத்து மகிழுங்கள். தோசை பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பிரஸ் பண்ணுங்க. தோசை பீட்சாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே தவிர உங்களோட பிரிண்டபிள் ரெசிபிக்கு dosapizza.com விஜயம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.